என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் இன்று உங்களோடு இருக்கிறேனா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நான் உங்களோடு இருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். இன்று என் ஜனமாகிய உங்களுடனே கர்த்தராகிய நான் இருக்கிறேனா? என் ஜனமாகிய உங்களால் கர்த்தர் என்னுடனே இருக்கிறார் என்பதை விசுவாசத்துடன் சொல்ல முடிகிறதா என்பதை இன்று சிந்தித்துப் பாருங்கள். என்னுடனே நீங்கள் வாழ்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு மகிமையான சந்தோஷம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் என்னிடத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே வாழ உங்களை ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக வாழ வேண்டும். எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே, தேவனே நீங்கள் என்னுடனே இருங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதித்தால் என்னால் எப்படி உங்களுடனே இருக்க முடியும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நான் உங்களுடனே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் முதலில் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களுடனே கர்த்தராகிய நான் வாசம் பண்ணியிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னுடனே இருந்தீர்கள் என்றால் நான் உங்களுடனே இருப்பேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பதற்கு நீங்கள் அதிகாலையில் எழும்பி வேதாகமம் வாசித்து என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த நாளிலேயே உங்களுக்கு தேவ பிரசன்னம் இறங்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் எதை விரும்புகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்க கர்த்தருடைய பயணிக்கும் பொழுது, நீதிமான்களாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் உங்களை பாதிக்காது என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்திலே சமாதானத்தை கெடுக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாக்கி உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் நடந்தாலும், உங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் நடந்தாலும், எந்த காரியமும் உங்களுடைய உள்ளத்தினை பாதிக்காது என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய காரியம் உங்களுடைய உள்ளத்தினை பாதிக்காமல் உங்களுடைய உள்ளத்திலே தேவ சமாதானம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கம், கலக்கம் வந்தாலும் உங்களுடைய உள்ளத்திலே தேவ சமாதானமும் அமைதியும் நிலவிக்கொண்டே இருக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய என்னை உங்களுடைய உள்ளத்தின் இதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்தை நிலை தேவ சமாதானம் இறங்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியங்களை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். என்று கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை சந்திக்கலாம், உங்களை பயன்படுத்துகின்ற காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் அவைகளை குறித்து கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களை கலக்கத்தினுள் கொண்டு செல்வதற்கு முயல்வார்கள். ஆனால் அவைகளை குறித்து நீங்கள் கலங்காமல் இருங்கள். இப்பொழுது ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடனே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவனே, நீங்கள் எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தினை நாங்கள் செய்யாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எத்தனை பிரச்சனை, எத்தனை நெருக்கம், எத்தனை கலக்கம் வந்தாலும் தேவனே, எங்களுடைய உள்ளத்தின் இடையே தேவ சமாதானம் இருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை, இன்று நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவ சமாதானம் எங்களுக்கு வேண்டும். அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.